ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான மிளகு குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. காய்கறிகள் எதுவுமே இல்லாத சமயத்தில் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக செஞ்சு அசத்தலாங்க. இந்த குழம்பு பண்ணுறதுக்காக முதல்ல வறுக்கிறதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு குருமிளகு அதாவது பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு கொத்தமல்லி விதைகள், ஒரு 6லிருந்து 8 வெந்தயம், 2 வரமிளகா வத்தமிளகா அதாவது சிவப்பு மிளகாய், ஒரு 7லிருந்து 8 கருவேப்பிலை இலைகள். இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை மிதமாக வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. கருக விடாமல், ஆனால் நல்லா வாசனை வரும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க, ஆறட்டும். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு தேங்காய் சேர்த்துக்கலாம், துருவின தேங்காய். இதையும் ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அப்படியே வெறும் கடாயில் வச்சு வறுத்துக்கிறோங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அந்த மற்ற பொருட்களை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொருளோடு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஆறட்டும். ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவிற்கு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கிறேங்க. இப்போ இந்த புளியில் நிறைய அந்த தோல் அதெல்லாம் இருந்தது, ஓடு மாதிரி. அதனால் நான் இதை வடிகட்டி எடுத்துருக்கிறேன். நீங்கள் புளி நல்லா இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதாவது அந்த பல்ப் இருக்குது இல்லைங்களா, அதையும் அந்த வறுத்து வச்சுருக்கிற பொருட்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இந்த புளி தண்ணியே சேர்க்குறோம் இல்லைங்களா, புளி கரைசல். அதனால் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். இதோட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்தாச்சு. இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போது ஒரு 6 கருவேப்பிலை இலைகளை சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால 2 கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதோட பூண்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு 4லிருந்து 5 பூண்டு சேர்த்துக்கலாங்க. இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்துருக்குறேன். இந்த இஞ்சியும் பூண்டும் 2மே ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் அதுக்காக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துறாதீங்க, குழம்போட டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவிற்கு தண்ணியை மிக்ஸி ஜாரில் ஊற்றி அதையும் சேர்த்து கலந்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு இதை கொதிக்க விடலாம். நம்ம இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறோம். நீங்கள் வேணும்னா 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப நாள் வைக்கிறதானா எண்ணெயை ஜாஸ்தி சேர்க்கணும். பாருங்கள், லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வர ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதோட தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவிற்கு தண்ணி சேர்த்தாச்சு. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட போகிறோம். மூடி வச்சுக்கலாங்க. இதோட கொஞ்சமாக சாம்பார் பவுடர் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவிற்கு நீங்கள் சேர்த்தா போதும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க.
மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் எது நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடாயை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வேக விட போகிறோம். இடையிடையில கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. ஓரங்களில் பார்த்தா எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்குது. இதை ஃப்ரிட்ஜ்லேயே வைக்காமல் வெளியவே ஒரு வாரத்துக்கு வைக்கலாங்க. இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் ட்ராவலுக்கு கொண்டு போகிற மாதிரியா இருந்தால் எண்ணெய் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும், ஒன்றுமே ஆகாது, கெட்டு போகாது. சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு, இட்லி தோசையோடு சாப்பிட்ட, சப்பாத்தியோடு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதானா 1 மந்த் டைமுக்கு கூட வச்சுக்கலாம், எதுவுமே ஆகாது. நீங்களும் இதே மாதிரி